ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. நல்ல கைகள் தட்டி பாடுவோம். ஆமென். ஆண்டவரை காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானே, எனது முகம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானே, எனது முகம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. நடனமாடி நன்றி சொல்லுவேன், நடனமாடி நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை காலமும் நல்ல வாய் திறந்து அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை காலமும் போற்றுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். என்னோடு ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், ஒருமித்து அவர் நாமம் உயர்த்திடுவோம். என்னோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், ஒருமித்து அவர் நாமம் உயர்த்திடுவோம். நடனமாடி நன்றி சொல்லுவோம், நடனமாடி நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை காலமும் போற்றுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். கைகள் தட்டி பாடுங்க. ஆண்டவரை காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நல்ல ரெண்டு கைகளை அவரோட உயர்த்துவோம். நம்முடைய மனதிலே எல்லா தேவைகளையும், நம்முடைய குடும்பம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கரங்களை உயர்த்தி தன் குடும்பத்தையும் தன் குடும்ப தேவைகளையும் உம்முடைய பாதத்தில் நம்பிக்கையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிற இந்த அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மகிமையடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அமர்ந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நல்ல ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இந்த பக்கம் கை கொடுங்க. இடது கை வலது கை கொடுத்து சேர்ந்து எல்லாரும் ஒரு அருள் இருந்த மாதிரி ஜெபத்தை சொல்லுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, சிஸ்டர் மரியாயே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்முடைய உள்ளத்தின் விருப்பங்களுக்கு பதிலளித்து நம்மை நிறைவாக வழி நடத்துவார். ஆமென். நல்லா இருக்கீங்களா? வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டிய வேத வசன பகுதி தயவுசெய்து என்னோடு வேகமாய் நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்படி சிநேகத்தோடு அழைக்கிறேன். வாசிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிக்கலாம். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகைகளாக கொள்ளுங்கள். தளரா மனமுடையோர் பேறு பெற்றோம் என்கிறோம்.
யோபுவின் தளரா மனதை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். இறுதியாக ஆண்டவர் என்ன செய்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர். கைகளை தட்டி முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் வேதத்தின் வசனங்கள் வழியாக, அவருடைய வார்த்தையின் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. நம் ஒவ்வொருவருடைய ஆத்துமாவை மாற்றக்கூடியது என்னது? தேவனுடைய வசனம். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் எத்தனையோ மகான்கள் பேசியிருக்கிறாங்க, எத்தனையோ நீதிமான்கள் பேசியிருக்கிறாங்க, உலகத்தில் எவ்வளோ பெரிய பிரபலமான ஆட்கள்லாம் பேசுகிறார்கள். ஆனால் அந்த வார்த்தை ஒருவேளை கேட்பதற்கு நல்லா இருக்கும், ஒருவேளை சில வார்த்தைகளை நம்ம படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். சில பேர் பேசுகிற வார்த்தைகள் ரம்மியமாக இருக்கும், சிரிப்பாக இருக்கும், சில காரியங்கள் சிந்திப்பதற்கு உரியதாக இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அதனால் பயன் இல்லாமல் போய்விடுகிறது, பழமை வாய்ந்ததாய் மாறிவிடுகிறது. ஆனால் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையையும் மாற்றுகிற சக்தி எங்கே இருக்கிறது என்றால் அது ஆண்டவருடைய வசனத்தில் இருக்கிறது. கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்கள் வாசிக்கிற இந்த வசனத்திலிருந்து நான் எடுக்கக்கூடிய நமக்காக தேவன் தருகிற வார்த்தை என்னன்னா, பொறுமையோடு இருங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு, நல்ல ஒரு சுகமான வாழ்க்கைக்கு நீங்கள் பயணிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கும் எனக்கும் முதல்ல என்ன தேவை தெரியுமா? பொறுமை மிகவும் அவசியம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பொறுமையோடு இருந்த யோபுவை நீங்கள் பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். யோபு எப்படி இருந்தார்? பொறுமையாக இருந்தார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் ஒரு விதையை விதைத்து விட்டு அந்த விதையை நாம் அதனுடைய கனியை சுவைக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவை என்ன? விதைக்கு விதைத்தது மட்டுமல்ல, அந்த விதை வளருவதற்கு, அது கனி கொடுக்கிற காலம் வரை என்ன செய்யணும்? காத்திருக்கணும், பொறுமையாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மகன் இடத்தில் தகப்பன் ஒரு விதையை கொடுத்தாராம். விதையை கொடுத்துட்டு மகன்கிட்ட அப்பா சொன்னாராம், டேய் இந்த மரம், இந்த விதை வளர்ந்துட்டான்னு நீ பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். அந்த மகன் விதைச்சான். விதைச்சிட்டு ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம், 1 மாதம், 2 மாதம் நாட்கள் ஆகுது. அது விதைச்ச இடத்துல அப்படியே தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். உடனே இந்த அப்பா கேட்டார், என்னப்பா உன்னை நான் கொடுத்தனே விதையை விதைச்சியா, இன்னும் அதுலேருந்து ஒன்றுமே வளரலையே அப்படின்னு அந்த அப்பா கேட்டாராம். உடனே அந்த மகன் சொன்னானா, அப்பா நான் விதைச்சிட்டு டெய்லி காலையில் வந்து அதை தோண்டி தோண்டி எடுத்து பார்ப்பேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வளர்ந்துட்டான்னு என்ன செய்வேன்? அதை எடுத்து பார்ப்பேன் அப்படின்னு நானா. இன்னைக்கு அதே போல் அநேக கிறிஸ்தவர்கள், அதுவும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு ஜெபம் செய்கிறோம், நாம் கடவுளை நோக்கி மன்றாடுகிறோம். மன்றாடின உடனே நமக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம், ஜெப கூட்டத்தில் பங்கெடுக்கிறோம், வந்த உடனே ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் நிச்சயம் அற்புதம் செய்வார், கவலைப்படாதீங்க, உங்கள் கண்ணீரெல்லாம் துடைப்பார். உடனே ரொம்ப உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் என்ன தெரியுமா? போயிட்டு 1 வாரம் ஆகுது, 1 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, ஒன்றுமே நடக்கலை. உங்கள் மனசு ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லும்? நாம் எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டோம், எவ்வளோ தூரம் நானும் கடவுளேன்னு கூப்பிடுறேன், ஆனால் என் வீட்டில் ஒரு அற்புதமும் நடக்கலையே, ஒன்றுமே நடக்கலையே, ஒரு மாற்றம் இல்லை. என்னத்த கடவுள், இங்கடா ஆண்டவர் இருக்காரு, அவங்க சொன்ன மாதிரி போயிருக்கலாமோ, இவங்க சொன்ன மாதிரி செஞ்சிருக்கலாமோ. இப்படி நம்முடைய மனதில் பல விசுவாச குறைவுகள் உருவாகுவதை ஆண்டவர் அறிவார். அல்லேலூயா. அப்போ எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், என்ன செய்ய என் மகனே மகளே, நீ பொறுமையோடு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு யாருக்காவது பொறுமையாக இருக்கிறதுக்கு விருப்பம் இருக்குமா? சொல்லுங்கள். உலகத்தில் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை, அதுவும் நாம் இங்கே இருக்கிற, நம்ம விட இங்கே இருக்கிற இவங்கெல்லாம் வளர்ந்து வர்ற காலம் இருக்குது பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் புல்லட் ட்ரெயினில் போவாங்க. எல்லோரும் எப்படி தான் போக போகிறாங்க? அடுத்து புல்லட் ட்ரெயினுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. எல்லாரும் இன்னைக்கு தலைப்பே என்னது? தேர்தல் அறிக்கையில் கூட உங்களுக்கு நாங்கள் என்ன விட போகிறோம்? இருக்கிறவனுக்கு கஞ்சி இல்லை, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஏழை இன்னும் ஏழையாக தான்
மாறிக்கிட்டு இருக்கிறான். அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஆனால் உங்களுக்கு நாங்கள் என்ன விடுறோம்? புல்லட்டு ட்ரெயின் விடுறோம். சரி, அது எவங்களும் விட்டுட்டு போகிறாங்க. ஆனால் இப்போ எல்லாம் என்ன உடனடி நிவாரணம், உடனடி தேவை. இப்போ நின்ன மாதிரி இருக்கணும், அதுக்குள்ளே போய் சேர்ந்துடணும். பிரைஸ் தி லார்ட். ஏறணுமா இறங்கணுமா அவ்வளோதான். அதுக்குள்ளே போய் சேர்ற மாதிரி ஏதாவது வண்டி இருந்தால் சொல்லுங்கள். மக்களும் அதுக்கு பணத்தை விரயம் பண்ணுறதுக்கு கொடுக்கறதுக்கு இந்தியாவில் ஒரு இப்போ சர்வே பண்ணியிருக்கிறாங்க. ஆப்ரேஷன் குழந்தை பேர் இருக்குல்ல, அதில் என்னது நீங்கள் 2 நாள் முன்னாடி பத்திரிகையில் படிச்சிருக்கலாம். என்னது குழந்தை பேர் சுகப்பிரசவம் அதிகமாக நடக்கிறதா இல்லைன்னா சிசேரியன் அதிகமாக நடக்கிறதா அப்படின்னா அங்கே சொல்லப்படுகிற மருத்துவ ஆய்வை சொல்லுகிறது சிசேரியன் மூலமாக தான் பிள்ளைகள் அதிகமாக பிறக்கிறார்கள். ஏனென்றால் இன்றைய பெண்கள் சுகப்பிரசவத்தை விரும்புவது இல்லை. ஏன்? அந்த பிரசவ வழியெல்லாம் நம்மளால் என்ன செஞ்சுக்கிட முடியாது, போகிறதுக்கிட முடியாது. ஒரு ஊசியை போட்டிங்களா, அறுத்தீங்களா, எடுத்தீங்களா, வெளியே ஆளை விட்டுருங்க, அதுக்கப்புறம் வலிச்சா பின்னால் பார்த்துக்கலாம் அப்படின்னு உடனடியாக இந்த பிரசவ வழி அம்மா ஆத்தாடி அப்படிலாம் கத்திட்டுலாம் இருக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதுக்கு சான்ஸும் இல்லை என்று அந்த ஆய்வறிக்கை வெளிப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இதை மாதிரி இந்த உலகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா மனிதனும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் பையனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்குறீங்க, சும்மா வச்சு கொடுமை. இங்கே இருக்கிற ஒரு அம்மா, உன் மகன் 12th பாஸ் ஆகிட்டான், 17 வயசில் வாங்கி கொடுக்கக்கூடாது, ஒரு 18 வயசுக்கு மேலே, சரியா? ஒரு பைக் கேட்குறான், வாங்கி கொடுக்குறீங்க. நீங்கள் அவனுக்கு ஒரு CD 100 வாங்கி கொடுக்குறீங்க. உங்கள் பையன் என்ன சொல்லுவான்? சொல்லுங்கள். ஒரு பைக் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, வாங்கி கொடுக்குறப்ப அவனுக்கு நீ பாஸ் ஆகி ஃபஸ்ட் இயர் சேர்ந்தவொடனே உனக்கு வாங்கி கொடுக்குறேன். உங்கள் மகனுக்கு நீங்கள் ஒரு ஹோண்டா இல்லை ஸ்ப்ளெண்டர் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அவன் என்ன சொல்லுவான்? சொல்லுங்கள். அதெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு அப்பா கொடுத்து ஓட்டின வண்டி என்ன? இப்போ நீ எனக்கு என்ன வண்டி வாங்கி தர்ற? இப்போ என்னெல்லாமோ இருக்குது, புல்லட்லாம் தாண்டி வேறெல்லாம் போயிட்டு. பிரைஸ் தி லார்ட். மிதிச்சா வேகமாக என்ன செய்யணும்? போகணும். ஏன்? ஸ்பீடு. இந்த உலகம் இன்னைக்கு எதை நோக்கி பயணிக்கிறது என்றால் எல்லாரும் வேகத்தை நோக்கி பயணிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாருமே அதில் தான் இருக்கிறோம், என்னையும் சேர்த்து தான். அல்லேலூயா. ரொம்ப வேகமாக இருக்கணும், எல்லாத்துலேயும் வேகம், எல்லாத்துலேயும் அதிகமான வேகத்தோடு எல்லாம் உடனடியாக நடந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டும். சங்கீதம் திருப்பாடல் 40ஆம் அதிகாரம் முதல் வசனம் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 40:1 வாசிங்களேன். நான் ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவரும் என் பக்கத்திலே சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ முதல்ல நமக்கு என்ன வேணும்னா, நாம் தேவனுடைய சமூகத்தில் வருவதாக இருக்கட்டும், இந்த உலக வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாத்திலையுமே நமக்கு ஒன்று தேவை. என்ன தேவை? பொறுமை நமக்கு தேவை. பக்கத்தில் கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, இன்று ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பேசுகிறார், பொறுமையா இருங்க. எப்படி இருங்க? சத்தமா சொல்லுங்க, எப்படி இருங்க? பொறுமையா இருங்க. பிரைஸ் தி லார்ட். திரும்பவும் அதே வசனத்தை படிங்க. நான் ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவரும் என் பக்கம் சாய்ந்து என் மன்றாட்டை கேட்டருளினார். முடியல, கேட்டருளினார். அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொண்டு வந்தார், சேறு நிறைந்த பள்ளத்திலிருந்து தூக்கி எடுத்தார், கற்பாறையின் மீது காலூன்றி நிற்க செய்தார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நீங்கள் பொறுமையோடு மட்டும் இருங்க, நீங்கள் காலூன்றி நிற்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும். என்னுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை மிக மிக அற்புதத்தையும் அதிசயத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால், பிரியமானவர்களே,
ஆண்டவர் தருகிறார், பொறுமையாயிருங்கள். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருங்க? சத்தமா சொல்லுங்க, எப்படி இருங்க? நீங்க பொறுமையோடு இருக்க வேண்டும் என்பதில் தான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, நீங்க தேவனுடைய பிரசன்னத்தை தேடி வருகிறது, எல்லாத்திலையுமே ரொம்ப முக்கியமானது என்னது? பொறுமை. பிரைஸ் தி லார்ட். நீங்க பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்கள் ஆண்டவருடைய உயிர்ப்பின் அனுபவத்தில் வந்தாங்களா? வந்துட்டாங்க. அல்லேலூயா. வந்த உடனே இயேசு அவர்களுக்கு காட்சி கொடுத்தாரா? ஆண்டவர் அவர்களை சொல்றாரு, நீங்க தொட்டு பாருங்க அப்படின்னு. அவர்களோட மீன் சாப்பிட்றாரு, அப்ப சாப்பிட்றாரு. அவர் உயிர்த்து விட்டார் என்ற செய்தி அவர்களுக்கு உள்ளத்தில் பற்றி எரிகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இவ்வளவு வேகமாக இருக்க வேண்டிய சீடர்கள் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க பொறுமையா இருங்க. அல்லேலூயா. நீங்கள் காத்திருங்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க வாசிங்களா லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம். லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரத்தில் நீங்க எடுத்து வாசிங்க. 49வது வசனம். தயவு செய்து 49வது வசனம் படிங்க. இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து ஆட்கொள்ளப்படும் வரை நகரத்திலேயே இருங்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சீராக் 1:23 வாசிங்க பார்ப்போம். இந்த வசனங்கள்லாம் குறித்து கொள்ளுங்கள். சீராக் 1:23 வசனம். பொறுமையுள்ளோர் தக்க காலம் வரும் வரை அமைதி காப்பர். எப்படி காப்பாங்களா? நல்லா கவனிச்சு பாருங்க. பொறுமை உள்ளவர்கள் ஏற்ற காலம் வரும் வரை, தக்க காலம் வரும் வரை அவர்கள் என்ன செய்வாங்களாம்? அமைதி காப்பார்கள். பின்னர் மகிழ்ச்சி அவர்களுக்குள் ஊற்றெடுத்து பாயும். கை தட்டுங்க பார்ப்போம். அதனால தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அதனதன் காலத்தில் அதனதன் காரியங்களை ஆண்டவர் செம்மையாக செய்து முடிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஏற்ற காலம், ஒரு காலம்னு ஆண்டவர் வைத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு காலம். இந்த உலகத்தில் கடவுள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு பிரியமானவர்களே, நாம் பொறுமையோடு சகித்து, எப்படி சீடரில் பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பொறுமையாக இருங்க, நீங்கள் போய் என்ன செய்யுங்க? அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணுங்க, அந்த வல்லமைக்காக நீங்கள் மன்றாடுங்கள் என்று ஆண்டவர் தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனால தான் பார்க்குறோம், 120 சீடர்கள் அன்னை மரியாவுடைய தலைமையில் ஒன்றாய் சேர்ந்து ஜெபித்தார்கள், காத்திருந்தார்கள். ஆண்டவர் வாக்களித்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கி வந்தார். உலகத்தில் அசைவை தேவன் உண்டாக்கினார். கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை தேவை. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எதிலெல்லாம் நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும்? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம எதிலெல்லாம் பொறுமையாக இருக்கணும். நிறைய நேரங்களில் நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம். இன்னைக்கு அதில் ஆண்டவர் கண்டிப்பாக பதிலை தருவார். பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசியுங்கள். 1 பேதுரு, உங்கள் வேதாகம 2 பேதுரு, மன்னிக்கவும், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். எடுத்து வாசிங்க. ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவது இல்லை. மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனம் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். நீங்க எழுதி கொள்ளுங்கள். முதலாவது, நாம் பொறுமையை எங்கே கடைபிடிக்க வேண்டும்? அல்லேலூயா. எங்கே கடைபிடிக்கணும்? முதலாவது நாம் பொறுமையை எங்கே கடைபிடிக்க வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பத்தில் மனம் மாறாதவர்களிடம் நாம் கடைபிடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா.
நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய முதல் இடம் எது? உங்கள் வீடு. சொல்லுங்க, எது? உலகத்தில் எல்லா இடத்துலையும் பொறுமையாக இருக்கலாம். சொல்லுங்க, அப்படி தானே? எல்லா இடத்துலையும் பொறுமையாக இருந்துருவோம். ஆனால் எங்கே பொறுமையாக இருக்க மாட்டோம்? நம்ம சொந்த வீட்டில் நாம் பொறுமையாக இருக்க மாட்டோம். நம்முடைய சாட்சியங்கள் இல்லாமல் போகிற இடம், முதல் இடம் எது? சொல்லுங்க, உங்கள் சாட்சியை எங்கே அடிபட்டு போயிடும்? என்னை சாட்சி சொல்லணும். இப்போ என்னை பற்றி உங்கள் பேர் என்னது? டயனா. என்னை பற்றி சாட்சி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பிரதரை பற்றி சொல்லுங்கள் 2 வார்த்தை அப்படி சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நல்லவர், வல்லவர், அப்படியா? ஏதோ தெரிஞ்ச ஒரு 2 வார்த்தை. இல்லைன்னா உங்கள் என்னோட கூட பழகிற 2 பேர்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க 2 வார்த்தை சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய சாட்சியம் எங்கே இருக்குது? சொல்லுங்க, என் சாட்சி எங்கே இருக்குது? என் மனைவிட்ட கேட்கணும், எங்கள் அம்மாட்ட கேட்கணும். என்னோடு டெய்லி வந்து பங்கெடுக்கிறாங்களே அவங்ககிட்ட தான் என்னுடைய சாட்சியம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய பேர், ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார், இதோ நான் விரைவில் வருகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, இயேசு 2000 வருவார்னு சொன்னார், இன்னும் வரல. 2024 ஆயிட்டு, இன்னும் இயேசு வரல. உங்கள் இயேசு எப்போ வருவார்? சில பெந்தகோஸ்து சபைகள், மற்ற சபைகள் இங்கெல்லாம் பார்க்குறோம், இதோ ஆண்டவர் வரப்போறார். இது உலகம் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கிற செய்தி தான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இப்போ பாருங்க, இங்கே பேதுரு அன்றைய உள்ள திருச்சபைக்கு உள்ள மக்களுக்கே சொல்றாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரி வரப்போறாரு, காலம் தாழ்த்துறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்து காலம் தாழ்த்துவதான் நினைக்காதீங்க. அவர் எல்லோருக்காகவும் எப்படி இருக்கிறாரா? பொறுமையோடு இருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும், எனக்காகவும், உங்களுக்காகவும் இயேசு பொறுமையோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கு நல்ல தெரியணும், தேவன் நமக்காக, எனக்காக, உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் எப்படி இருக்காரு? ஆண்டவர் உங்களுக்காக பொறுமையோடு இருக்காரு, எனக்காக பொறுமையோடு இருக்காரு. ஒருவேளை நம்ம சின்ன உதாரணம் நம்ம கேட்போமே, இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் நம்மை மன்னிக்காமல் இருந்திருந்தால் நாம் என்ன ஆயிருப்போம்? சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் மன்னிக்காமல் இருந்திருந்தா என்ன ஆயிருப்பீங்க? என்னைக்கோ நம்ம வாழ்க்கை பரிதாபமாக முடிஞ்சு போயிருக்கும். என்னைக்கோ நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் மற்றவங்களுடைய பார்வையில் அவமான சின்னமாக போயிருக்கும். ஆண்டவர் நம்ம மேல நிதானமாக இருக்கிறாரு. சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நம்மை குறித்து அவர் பொறுமையோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல பக்கத்தில் கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர். நல்ல சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறாரு. உங்களுக்காக மட்டும் இல்லை, உங்க கூட இருக்கிறவங்களும் மனம் மாறணும்னு ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? உங்க வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் மனம் மாறுறதுக்கு ஆண்டவர் என்ன செய்றாரு? அந்த பொறுமையை எங்க பார்க்க விரும்புறாரு? உங்களுக்குள்ள. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சொல்றது, ஆண்டவர் நான் எத்தனை வருஷமா ஜெபம் பண்றேன், இந்த குடிகார பாவி மனம் திரும்பவே மாட்டேங்கிறானே, ஆண்டவர் உனக்கு ஏதாவது கிட்னியை உருவி, சிலர்லாம் இப்படியே சொல்லுவாங்க, என்ன எதையாவது கையை காலை இழுத்து முடங்கி நாசமாக போனவன் கிடந்தாதான் இவனுக்குலாம் புத்தி வரும். நீங்கள் ஒரு நிமிஷத்தில் சொல்லிட்டீங்க, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் எப்படிலாம் அட்வைஸ் கொடுக்கீங்களா? அல்லேலூயா. சிலர் ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, இந்த மனுஷனை படுக்கையில் போட்டாதான் இவன்லாம் சரி வருவான், இவன்லாம் திருந்துவான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, தேவன் இந்த நொடிப்பொழுதிலும் நம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் பொறுமையோடு
காத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கையை வேர் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நான் ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொள்கிறேன். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2வது வசனம். நீங்க நல்லா பாருங்க. யோனா தீர்க்கதரிசி இடத்திலே ஆண்டவர் சொல்றாரு, நீ நினிவேக்கு போ. அல்லேலூயா, நினிவேக்கு போ. ஏன் படிங்க, வாசிங்க. யோனா 1:2. யோனா 1 அதிகாரம் 2வது வசனம் 1:2. நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் அங்கு அழிவு வரப்போகிறது என்று அங்கு உள்ளவர்களுக்கு அறிவி. அவர்கள் செய்யும் தீமைகளை ஆண்டவர் சொல்றாரு, நீ நினிவேக்கு போ. ஏன்? அந்த நகரத்தில் பாவம் பெருகி போச்சு. பிரைஸ் தி லார்ட். அதனால அந்த நகரத்துக்கு தீமை வர போகிறது, தீங்கு வர போகிறது. ஆண்டவர் சொல்ல தீமை வர போகுது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த நகரத்துக்கு தீங்கு வரப்போகுது, அதனால நீ போய் நினிவே நகரத்துக்கு தீமை வரப்போகுதுன்னு சொல்லுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க. இந்த உலகத்தில் நல்ல கை கூடி சொல்லுங்க. இந்த உலகத்தில் கை கொடுத்து எல்லாருக்குமே கை கூடி சொல்லுங்க. இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அவன் அழிந்து போகக்கூடாது என்பதில் ஆண்டவர் அக்கறையோடு இருக்கிறார். நல்ல சத்தமா சொல்லுங்க. எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அவன் அழிந்து போகக்கூடாது என்பதிலே ஆண்டவர் அக்கறையோடு இருக்கிறார். அவன் மனமாற அவனுக்கு எச்சரிக்கையை அனுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை பேர் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் இங்கே இருக்கிற உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்னு, நம்ம வாழ்க்கையில் நம்ம மனம் மாறணும். நீங்கள் எத்தனை வயசில் மனம் மாறுறீங்க? சும்மா 10 வருஷம். நீங்கள் எத்தனை வயசில் மனம் மாறினீங்க? இன்னும் மாறலையா? சரி, மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு என்ன? ஒரு ஜெப வாழ்க்கையை தேடுறதுக்கு ஆண்டவர் எவ்வளோ காலத்தை கொடுத்தார் சொல்லுங்க. சொல்லுங்க, புரியுதா புரியலையா? பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஜெப வாழ்க்கையில் தேவன் தன்னுடைய பிரசன்னத்தில் நம்ம உடனே அழைத்தாரா? நீங்கள் உடனே வந்துட்டீங்களா? வரல. ஏன்? உங்கள் வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் நான் ஒரு காலத்தில் சினிமா பார்த்துருப்போம், ஒரு காலத்தில் குடிகாரனாக இருந்திருப்பேன், ஒரு காலத்தில் தாறுமாறாக அலைஞ்சிருப்பேன். ஒருவேளை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹேபிட் இருந்திருக்கும். செல்வத்தில், பணத்தில், ஆஸ்தியில், அந்தஸ்தில் அப்படியே எவனை மதிக்க மாட்டான் போல அப்படின்னு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த நாம, நம்முடைய குடும்பத்துக்கு நமக்கு ஒரு பெரிய அழிவு காத்து இருந்தது. தேவ கோபாக்கின. ஆனால் உடனே கோபாக்கின வந்திருக்குமா? வரல. தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? நம்ம எப்படியாவது தப்புவிக்கணும்னு அவர் நமக்கு ஒரு தேவ மனுஷனை யாரையாவது அனுப்பியிருப்பார். கை தட்டுங்க பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் யாராவது ஒரு தேவ ஊழியர்கள் எப்படியாவது இறைவனுடைய பிரசன்னம் வர நமக்கு ஒரு இடம், அடிப்படையான இடம் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். வாங்க ஜெபத்தில் வாங்க, கடவுளை தேடுங்க. ஏதோ ஒரு விதத்தில் தேவன் நமக்கு ஒரு அனுக்கிரகத்தை கொடுத்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? எனக்கு இருக்கு. அல்லேலூயா. எனக்கு ராபின்னு சொல்லி ஒரு பிரதர் வந்தார். பிரைஸ் தி லார்ட். தம்பி, ஏன் இப்படி இருக்கிறீங்க? இயேசு உங்களை அன்பு செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்த மாதிரிலாம் வாழாதீங்க அப்படின்னு எனக்கு சொன்னேன். அந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். அவருக்காக நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, இப்போ யோனா போனார். யோனா அங்கே நினிவேயினுடைய அழிவை பற்றி பேசினார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் பேசிட்டு நினிவே அழிய போகுது, நினிவே அழிய போகுதுன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் அதே அதிகாரத்தில், சரி, அதே யோனாவுடைய புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை எடுத்து பாருங்க. யோனா 4:1. ஆனால் இது யோனாவுக்கு பிடிக்கவில்லை. யோனாவுக்கு என்ன பிடிக்கல சொல்லுங்க? யோனாவுக்கு என்ன பிடிக்கல? இங்கே இருக்கிற ஒரு ஜெபம் பண்ணுற அக்கா, நீங்கள் சொல்கிறீங்க, இங்கே பாரு, இப்படிலாம் பீடிலாம் குடிச்சுக்கிட்டு உனக்கு கண்டிப்பாக கேன்சர் தான் வரும். நான் சொல்கிறேன் பார்த்துக்கோ, எனக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு, உனக்கு சொல்லிவிட்டேன். பிரைஸ் தி லார்ட்.
நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு 3ஆவது நாள் அவருக்கு ரத்த வாந்தி எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு பயமாக இருக்குமா? உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவர் நேரில் என்கிட்ட சொன்ன அப்படி தீர்க்கதரிசி அம்மா உனக்கு அடுத்த நாளே போஸ்ட்டு. அல்லேலூயா. நான் சொன்ன மாதிரியே சொல்லுங்க, சொன்ன மாதிரியே நடந்துட்டு நீ சொல்கிற ஆள் அடுத்த நாள் பார்த்தோன்னா அவன் ஜிங் ஜாங்குன்னு ஜம்முன்னு வந்துக்கிட்டு இருக்கான். உனக்கு எப்படி இருக்கும்? இவ்வளோ தூரம் சொல்லியும் முளை கடா மாதிரிலாம் மிளா மாதிரிலாம் இப்படி இருக்கிறானே. ஆண்டவா எத்தனை ஜெபம் இவனுக்காக பண்ணிட்டேன். உனக்கு எப்படி உள்ள பொறுமுதோ இதே பொறுமல் தான் யாருக்கு வருது? யோனாவுக்குள்ளே வருது. ஏன்? நினிவே அழியலை. பிரைஸ் தி லார்ட். அவரும் டைமை பார்த்துட்டே இருக்கார், நாளை பார்த்துக்கிட்டு இருக்காரு, நினிவே அழியலை. பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன தெரியுமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி தண்டனையை கொடுத்து அழிக்கிறது இல்லை அவருடைய வேலை. அவர் உங்கள் மனமாற்றத்திற்காக பொறுமையோடு காத்திருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். உன் வாழ்க்கையில் அழிவும் துன்பமும் துயரமும் இந்த உலகத்தில் நீ நிர்பந்தமான நிலைமைக்கு தள்ளப்படுவதல்ல, நீ எப்படியாவது மனம் மாற வேண்டும் என்று கடவுள் காத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ இதிலிருந்து என்ன கற்றுக் கொடுக்குறார் தெரியுமா? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில் பாவத்தில் இருக்கிறவர்களிடத்தில், தீமையில் இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் எப்படி இருக்கணும்? உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட எப்படி இருக்கணும்? இங்கே இருக்கிற நீங்கள்லாம் நிறைய சகோதரிகள் தான் இருக்கீங்க. அல்லேலூயா. சும்மா திருமணமானவங்க மட்டும் கை தூக்குங்க. திருமணமானவங்க சரி, கை கொடுத்து முகத்தை பார்த்து கேளுங்க. உங்கள் வீட்டுக்கார்ட்ட உங்களால் பொறுமையாக இருக்க முடியுதா? உலகத்திலே பெரிய லூசிஃபர் யாரு? சும்மா சொல்லுங்க. நீ ஜெபம் பண்ணா, நீ பைபிள் எடுக்கிற, அவர் டிவி பார்த்துட்டு இருக்காரு, உனக்கு என்ன தோணுது? கோபமா வருது. பிசாசு பயங்கரமாக கோபம் வருது. அப்பாலே போ சாத்தானே. முதல்ல இதெல்லாம் மாற்றணும். நீங்கள் நல்லா கவனிக்கணும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வேதத்தை படிக்கிறதுனால, நீங்கள் ஒரு ஜெபத்தில் வந்ததுனால, நீங்கள் உங்களையே ரொம்ப உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை நீங்கள் கையாள தெரியாமல் போகும் பொழுது அவர்களுடைய ரட்சிப்பு, அவருடைய மீட்புக்கு காலதாமதம் ஆகிட்டே தான் போகும். பிரைஸ் தி லார்ட். அகஸ்தினாருடைய தாயார், அகஸ்தினாருடைய தகப்பனாருக்காக எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணாங்க? 25 ஆண்டுகளுக்கு மேலே. பிரைஸ் தி லார்ட். அகஸ்தினாருக்காக அகஸ்தினாருடைய தாய் மோனிகாமா எவ்வளோ நாள் ஜெபிச்சாங்க? அவர் மனம் திரும்பின பின்பும் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ எனக்கு பிரியமானவர்களே, நல்லா கவனிச்சு பாருங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் மனம் மாறணும்னா உங்களுக்கு முக்கியமான தேவை பொறுமை. என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன வேணும்? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு அம்மா சொன்னிச்சு, பிரதர் நான் ஜெபம் பண்ணிட்டு பொறுமையாக இருக்கும்னு தான் போனேன், நடு வீட்டில் உட்காந்து குடிக்காரு. நான் கேட்டேன், என்னம்மா செஞ்சீங்க? நான் ஒன்றுமே சொல்லலை. வழக்கமாக எனக்கு ஆத்திரம் வரும், பாட்டில் எடுத்து உடைப்பேன். சில நேரத்தில் பாட்டில் உடைச்சிட்டு பின்னால் ஓடுவேன், குத்தி கொண்டுடலாம்னுட்டு. ஆனால் அன்றைக்கி நான் வழக்கம் போல் செய்யலை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. வீட்டுக்காரர் அவர் ஒரு முடிவோடு உட்காந்துருக்காரு. ஏன்? வழக்கமாக டான்ஸ் நடக்கும், சுற்றி இருக்கிறவங்களும் ரெடியாக இருந்திருக்காங்க இதுக்கு, டான்ஸை பார்க்குறதுக்கு. ஆனால் வீட்டில் ஒரு சத்தம் இல்லை. வீட்டுக்காரர் கேட்காரு, என்ன தெரியலையா, கண்ணு தெரியலையா, நடு வீட்டில் உட்காந்து குடிக்கல, ஒரு பெக் அடிச்சுட்டு போறியா? அவர் அந்த அம்மா ஒன்றுமே சொல்லலை. நீங்கள் குடிச்சு முடிங்க, நான் ஆட்டுக்கால் எல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன், உங்களுக்கு சூப் போட்டு தந்துருந்தேன், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்கேன், வாங்க சாப்பிடுவோம். ஒரு பார்க்குறாரு, சண்டை போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. பக்கத்தில் உள்ளவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் அன்றைக்கி பொழுதுபோக்குக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
இப்போ இந்த மனுஷி அவர்கிட்ட எவ்வளவு சகிப்புத்தன்மையை காண்பிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் காமிச்சுதான். அல்லேலூயா. விளைவு என்னாச்சு தெரியுமா? வீட்டில் சண்டை இல்லை, வீட்டில் சமாதானம், வீட்டில் அந்த வீட்டுக்காரருக்குள்ள அவரே அறியாமல் அந்த குடிப்பழக்கத்தை விடணுங்கிற எண்ணம் உருவானது. இன்னைக்கு அவர் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜெபம் பண்ணுகிற ஊழியனாக மாறிவிட்டார். கை தட்டுங்க. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற ஆதங்கம், என் மகன் மனம் மாறல, என் மகா மனம் மாறல, என் வீட்டுக்காரர் மனம் மாற மாட்டேங்கிறாரு, என் மனைவி மனம் மாற மாட்டேங்க, நான் அந்த பேய்க்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேய்க்காக ஜெபிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். முதல்ல உங்களுக்காக நான் ஜெபிக்கணும். அல்லேலூயா. என்ன ஜெபம்? பொறுமை வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் யாரும் வருத்தப்படாதீங்க. நம்முடைய குடும்பத்தில் இன்னைக்கு ரட்சிப்பு வேண்டுமென்றால், மீட்பு வேண்டுமென்றால், ஆண்டவர் அன்னைக்கு நினிவேல இருந்த ஜனங்களை பார்த்த அன்றைய யோனா என்ன பண்ணார் பாருங்க. யோனாவுக்கு பிடிக்கலையாம். எது பிடிக்கல? ஆண்டவர் சொன்ன மாதிரி நடக்கலை. நீங்கள் பின்னால் படித்து பாருங்க. நான் அப்பமே சொன்னேன், நான் போக மாட்டேன்னு சொன்னேன், நீ சொல்லுவீரு, சொன்னதை செய்ய மாட்டீரு, நீ ரொம்ப நீடிய பொறுமையுடையவர், அன்புடையவர் அப்படின்னு ஆண்டவரை பார்த்து அவர் பொறுமை தள்ளுறாரு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஊழியர்கள் கூட என்ன நினைக்கிறது தெரியுமா? நம்ம சொன்ன மாதிரி அவங்களுக்கு நடக்கணும். இல்லை இல்லை, தேவன் சகிப்பு தன்மையுடையவர், பொறுமையுடையவர். அவருடைய பொறுமை இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் மீட்டது, உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் மீட்கும். கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நீங்கள் பொறுமையை மட்டும் கடைபிடிங்க, உங்கள் வீட்டுக்குள்ள மாற்றங்கள் வரும். இதனால தான் இன்னொரு சம்பவத்தை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பாருங்கள், வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தையை பாருங்களேன். மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். நல்ல கவனிக்கணும். மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். நல்ல ஒரு லைவாக படிங்க பார்ப்போம். பேதுரு இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறையா என்று கேட்டார். அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க இந்த வசனத்தை எத்தனையோ முறை படிச்சிருப்பீங்க, எத்தனையோ முறை இந்த பகுதி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இப்போ நல்லா கவனிங்க. ஆண்டவரை பார்த்து பேதுரு கேட்காரு, என் சகோதரன் எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறான், தீமை செய்கிறான், அவனை நான் எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 முறையா அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர்கிட்ட பேதுரு கேட்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, கவனிக்கிறீங்களா? கவனிங்க கொஞ்சம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு 7 முறை இல்லை, எத்தனை? 70 முறை. 7 முறை அல்ல, அதுக்கு அளவே வைக்கல அவர். 7 7 77. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா என்ன? உன் வாழ்க்கை முழுசும். இப்போ ஏசு அங்கே ஒரு உதாரணம் கொடுக்குறார். என்ன உதாரணம் கவனிக்கிறீங்களா? கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்னார், ஒரு தலைவன் இருந்தார், அவர்கிட்ட ஒருவன் 10,000 தாலந்து கடன் வாங்கினான். வாங்கினானா? சத்தமாக சொல்லுங்க. வாங்கினானா? எத்தனை தாலந்து? ஒரு தாலந்து என்பது எத்தனையோ நாட்களுடைய சம்பளம். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு தாலந்து என்பது எத்தனையோ நாட்கள் ஒரு மனுஷன் சம்பாதிக்கிற ஒரு ஆண்டு கால சம்பளம் என்று கூட சொல்லுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ இவ்வளவுனா 10,000 தாலந்து ஒரு மனிதன் கடன் பட்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்போ அந்த மனுஷன் கடன் பட்ட கடனை அடைக்க முடியல. அல்லேலூயா. உடனே எஜமான் பார்த்தாரு, கணக்கு பார்த்துட்டு இவனையும் அவன் வீட்டையும் கொள்ளையடிச்சு கொண்டு வந்து எனக்கு கொடுத்துருங்க, அவன் கடைசி ஒரு அடிமையாக இருக்கட்டும் என்று தலைவன் சொல்லிட்டாரு. உடனே அவன் போய் காலில் விழுறான், ஐயா கடன் அடைக்க எனக்கு வழியே. உடனே எஜமான் என்ன பண்ணார்? பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, அவன் மீது அவர் இரக்கம் காட்டினார். கை தட்டுங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் செய்த பாவத்தை தொலைப்பதற்கு இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு வழி இருக்கா? ஒரு சாதாரண ஒரு சின்ன கேள்வி. நீங்கள் உடனே உங்களை குற்றப்படுத்திக்கிடாங்க. ஒரு பெண் அபார்ஷன் பண்ணுறா, எனக்கு ஒரு 2 குழந்தை பிறந்துட்டு 3ஆவதும் ஒரு கரு உருவாயிட்டு. இன்னைக்கு இது சாதாரணமாக எல்லாரும் பண்ணுற பாவங்களில் இது ஒரு பாவம். இது பாவமாகவே தெரியலை, அதனால் இந்த மேட்டரை நான் எடுக்கிறேன். 2 குழந்தை பிறந்துட்டு
மூணாவது குழந்தை அதுக்குள்ளே உண்டாயிட்டு, கையில் ஒன்று, இப்போ தான் 2 வயசில் ஒன்று இருக்குது. பார்க்குறேன், உடனே மனசு சொல்லுது, பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, அம்மா வந்து சொல்லுது, மாமி வந்து சொல்லுது, அதுக்குள்ளேயே 3ஆவதா ஒன்று அப்படின்னு. உடனே முடிவெடுக்கிறாங்க, கொண்டு போய் ஒரு டேப்லெட்டோ இல்லை ஹாஸ்பிட்டலையோ கொண்டு போய் கருவை களைச்சாச்சா சொல்லுங்க. அது என்னது? கொலை. ஒரு கொலை பாதகமான பாவத்தை இன்னைக்கு சட்ட ரீதியாக கூட நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒருவேளை சட்டத்தில் இடம் இருக்குது, எனக்கு பிடிக்கலை, அதனால் எனக்கு இந்த குழந்தை வேண்டாம்னு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க. ஆனால் நான் உங்களோட ஒரு கேள்வியை நீங்கள் தப்பாக எடுத்துக்கிடாங்க. கருக்கலைப்பு செய்த பின்னால் சந்தோஷமாக இருக்கிற ஒரு அக்காவை நீங்கள் என்கிட்ட காமிக்க முடியுமா? நான் தைரியமாக சொல்கிறேன், கருக்கலைப்பு செய்த பின்னால் நான் சந்தோஷமாக அந்த குழந்தைய பற்றி நினச்சதே கிடையாது அப்படின்னு சொன்ன ஒரு ஆளையாவது நீங்கள் காமிக்க முடியுமா? நான் கேட்குறேன், இந்த கருக்கலைப்பு செய்துட்ட, நீ கருவிலையே உன்னுடைய குழந்தைய கொலை பண்ணிட்ட, இதுக்கு பிரயாசித்தமா நீ இந்த உலகத்தில் இந்த பாவத்தை எங்கே கொண்டு போய் தொலைக்க முடியும்? ஒரு 100 மெழுகுதிரி பொருத்திட்டா இந்த பாவம் அழிஞ்சிருமா? ஒரு பெரிய மலர் மாலையை எடுத்து மாதா கோயிலையும் சுசைப்பர் கோயிலையும் இயேசுவின் திரு ஆலயத்திலையும் போட்டால் பாவம் கழிஞ்சிருமா? ஒரு 1000 ஆடை வெட்டி பலி கொடுத்தா கழிஞ்சிருமா? செய்த பாவம், இந்த உலகத்தில் செய்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு தான் நிறைய பேர் கோயிலாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ செஞ்ச பாவம் மன்னிக்க முடியாத பாவம், ஆனால் உனக்காக சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தம் உன் பாவங்களை கழுவி, நீ என் மகள் அல்லவா, நீ என் மகன் அல்லவான்னு இன்னைக்கு வர உனக்காக துடித்து கொண்டு உன்னை மன்னித்து கொண்டே இருக்கிறது. கை தட்டுங்கப்பா. என்ற ஒரு அம்மா சொன்னாங்க, பிரதர் நான் எனக்கு 3 குழந்தைகள், ஆனால் அதை விட பெரிய குடும்பம், 3 குழந்தைகளை என்னை கர்ப்பப்பையில் கொலை பண்ணேன். கருச்சிதைவில் அபார்ஷன், கலைப்பு. சிதைவு வேற, கலைப்பு வேற. என் வாழ்க்கையில் அந்த 3 குழந்தைகளை கருக்கலைப்பு செய்தனுடைய தண்டனையை நான் எனக்கே கொடுத்துக்கிடுவேன். என்னையே அறியாமல் கத்தி எடுத்து குத்துவேன், மேலே செவுத்தில் முட்டுவேன். இப்படி பரிதாபமாக என்னையே நான் குற்றப்பழி உணர்வுக்குள்ளே கொண்டு போய் நான் வதைத்து கொண்டு இருந்த பொழுதுதான் ஒரு தியானத்தில் நான் பங்கெடுத்தேன். அந்த தியானத்தில் இயேசு என் மேலே மனதுருகினார், என் பாவத்தை இயேசு மன்னித்தார். கை தட்டுங்கப்பா. இயேசு என் பாவத்தை மன்னித்தார். இங்கே இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய நல்லவங்க, நீங்கள் யாராக வேணாலும் இருந்துக்கோங்க, நீங்கள் உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய பாவத்துக்கு இந்த உலகத்தில் இயேசு மட்டும் உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்காமல் இருந்தால், நீங்கள் இப்போ கேட்டு பாருங்கள், மன்னிப்பு கொடுக்காமல் இருந்திருந்தா உங்கள் செய்த பாவத்திலே நீங்கள் மனநோயாளியாக இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ பைபிள் சொல்லுது, இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், 10,000 தாலந்து கடன் பட்டிருந்த அந்த மனிதனை அந்த தலைவர் என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சிட்டார். மன்னிச்சாரா? சொல்லுங்கம்மா, மன்னிச்சாரா? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, என்னையே இயேசு மன்னித்தார். சொல்லுங்க, என்னையே சொல்லுங்க, என்னையே இயேசு மன்னித்தார். பிரைஸ் தி லார்ட். யாரை மன்னிச்சார்? என்னைய மன்னிச்சாருங்க. இப்ப இயேசு என்னைய மன்னிச்சிட்டார். எத்தனை தாளந்து? 10,000 தாளந்து. என்னென்ன பாவமெல்லாம் என்னென்ன அக்கிரமம் இல்லாமோ என்ற இருக்கு, என்னைய இயேசு மன்னித்தார். இப்போ உங்கள் வீட்டில் பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, உங்களை விட உங்கள் வீட்டுக்காரர் நல்லவரா கெட்டவரா? உண்மையிலே ரொம்ப நல்லவர். ஏன்னா உன் கூட குடியிருக்காருல்ல. சும்மா என்ன பிரைஸ் எல்லாம் இதே மாதிரி புருஷமாக இல்லை, அவங்க கூட குடியிருக்கிறது பெரிய விஷயம். சிலர்லாம்
ஆமாம், கற்பனையே பண்ண முடியாது. சரி, அல்லேலூயா. இப்போ நீ நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் பெற்ற பிள்ளைங்க உங்களை விட நல்லவங்களா கெட்டவங்களா? உங்களை விட நல்லவங்க. நல்லா ஒரு பையனை நேற்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். பரவாயில்லடா, 8ஆம் கிளாஸுக்கு மேலே வந்துட்டான், இவ்வளோ பவ்யமாக இருக்கான்னா அவனுக்கு பெரிய விஷயம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பரவாயில்ல, நல்ல பையனாக இருக்கானே. இப்போ ஆனால் அங்கே இருக்கிற நம்ம பிரச்சனை என்ன சொல்லுங்கள்? பிரச்சனை என்ன? நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுடைய குற்றங்கள் நமக்கு பெரிதாக தெரிகிறது. தெரியுமா தெரியலையா? சொல்லுங்க. நம்ம வீட்டில் உள்ளவங்களுடைய குற்றங்கள் நமக்கு பெருசாக தெரியுது. உங்கள் பிள்ளைங்களோ உங்கள் கணவரோ தெய்வத்தை அறிய வேண்டும் என்றால் 2 காரியத்தை வேகமாக சொல்லிட்டு போகிறேன். அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து வேதாகமத்தை எடுத்துக்கோங்க. என்ன? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 முதல் வசனம் படிங்கம்மா. திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள், இதனால் அவர்களுள் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதிருந்தாலும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையை கண்டு கவரப்பட்டு நல்வழி படுத்தப்படுவர். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் குறிச்சிக்கோங்க, நேரம் இல்லை. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். எல்லா அக்காமாரும் இங்கே இருக்கிற அம்மாக்களுக்கு அக்காக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படுகிற வசனம். அல்லேலூயா. இதில் பைபிளில் ஆதி திருச்சபையினுடைய முதல் போப் பேதுரு சொல்றாரு. என்ன சொல்றாரு? எல்லா கணவரும் மீட்கப்பட்டவரா? ஒருத்தன் குடிகாரனா இருப்பான், ஒருத்தன் மனைவிக்கு துரோகம் பண்ணுறவனா இருப்பான், ஒருத்தன் தான் தோன்றியா இருப்பான், ஒருத்தன் கடவுள் பயமே இல்லாமல் இருப்பான், ஒருத்தனுக்கு காசு தான் கடவுள், எல்லாமே இருக்கும். ஆனால் அங்கே சொல்லப்படுது, திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. இந்த உலகம் இப்போ ரொம்ப ஸ்பீடாகிட்டு. எதில் சொல்லுங்கள்? எதில்? பாவத்தில். ஓகே. ஆனால் எதில் ஸ்பீடாகிட்டுனா, அன்றைக்கி சாதாரணமாக ஒரு 25 வருடத்துக்கு முன்னால் நாங்களாம் ஒரு கொஞ்சம் அதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளைய ஒரு 12 வயசில் இருக்கும் பொழுது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்காவுக்கு மேரேஜ் ஆச்சு. பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த மேரேஜ் ஆகினா அந்த அக்காவுக்கு கொண்டு போய் அப்போலாம் ட்ரங்கு பெட்டி தானே கொடுப்பாங்க. சொல்லுங்கள் நீங்கள், உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? பக்கத்துலேயே ஆள் இருக்கு. ஒரு பச்சை மஞ்சள் சிவப்பு ப்ளூ கலர் போட்ட ஜமுக்காலம் அதானே கொடுத்தாங்க. அப்புறம் மஞ்சள் போட்ட 2 தலைவாணி கொடுத்துருப்பாங்க. அப்படி தானே? சரி. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. நல்ல கைகளை செய்து சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆனால் இப்போ உனக்கெல்லாம் என்ன கொடுக்குறாங்க? பீரோ. சரி, அது இது எல்லாமே கொடுக்குறாங்க, ஒன்றையுமே விடுறதில்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ அந்த அக்காவுக்கு கொடுத்தவங்க எல்லாம் ஞாபகம் இருக்குது. கொஞ்சம் வந்து எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 வாரத்துக்குள்ளே வந்துட்டு ஒப்பாரி வச்சு அழுறா வீட்டுக்குள்ளே. ஆனால் வீட்டுக்குள்ளே அப்பா அம்மா வாசலில் நின்று என்ன ஏமா அங்கே இருக்கோம்லம்மா கொடுமைப்படுது. இந்த அப்பா சொன்னார், வந்த மாதிரியே சொல்லுங்க, வந்த மாதிரியே திரும்பி போயிரு. இவன் நின்று அழுதுட்டு கொஞ்சம் பார்த்தா விளக்குமாறு அடி விழுது பாருங்க. அவங்க ஆத்தா கொடுத்தா பாருங்க 2 அடி. நானே உங்கள் அப்பனை கட்டிட்டு இத்தனை வருஷமாக குடும்ப நடத்தலையா அடி? அவா சொல்லி அம்மாவை அப்பாவும் நீலாம் பெத்தியா தவுட்டுக்கு வாங்கினையா அப்படி வந்த வேகத்திலேயே போயிட்டா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இப்போ அப்படி இல்லை. சொல்லுங்கள், இப்போ அப்படி இல்லை. பிரித்து வைக்கிறதுல இல்லை. வாழ்க்கையில் நம்ம பலவிதமான காரியங்களில் நம்ம குடும்பங்கள் சிதைந்து கொண்டே வருகிறது. சும்மா சின்ன சின்ன சில காரியங்கள், சில பெரிய காரியங்கள் இருக்குது, அதில் எடுக்கிறதில்ல. சின்ன சின்ன காரியங்கள். அன்றைக்கி ஒரு தங்கச்சி அம்மா வீட்டில் போய் உட்காந்துருக்கு. நான் கேட்டேன், ஏங்க பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்களே, இவன் என்ன எதுவும் முழுகாமல் வந்திருக்காளா? சும்மா வந்திருக்கான்னுச்சு. சும்மா வந்தாளா? என்னாச்சு? என் பிள்ளை 11 மணிக்கு தான் என் வீட்லேயே எந்திப்பா, 7 மணிக்கே எந்திக்க சொன்னாங்களாம். வந்துட்டா.
எத்தனை மணிக்கு எந்திப்பா சொல்லுங்க. அவன் அம்மா வீட்டில் 11 மணிக்கு தான் எந்திப்பானா. இவன் நல்ல புருஷனாக இருப்பான் போல. 7 மணிக்கு காப்பியெல்லாம், ஏம்மா காப்பி குடிக்கிறியா? 7 மணிக்கு என்ன எப்படி எழுப்பலாம்? நானே எங்கள் அம்மா வீட்லேயே 11 மணிக்கு தான் தூங்குவேன். உங்கள் அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வந்துட்டான் அந்த பையன் பாவம், வீட்டுக்கு வந்து அலைதான். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு திருமண வாழ்க்கையில் கணவன், உங்கள் கணவர் மீட்கப்படணும். நீங்கள் பைபிள் எடுத்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரரு பைபிளை தூக்கணும். நீங்கள் ஜபத்துக்கு வர்ற மாதிரி அவருக்கும் ஜபத்துக்கு வரக்கூடிய ஆர்வம் வரணும். என்ன செய்யறது சொல்லுங்க, என்ன செய்யறது? 1 மணி நேரம் கோச்சிங் கிளாஸ் வைக்குமா? எந்த கோச்சிங் கிளாஸும் திருத்தாது எவனையும். உங்களுடைய பரிசுத்த நடத்தை அவர்களை மாற்றும். கை தட்டுங்க பாப்பா. உங்க நடத்தை. அதனால தான் பாருங்க, அந்த வசனத்தில் 2 பகுதி இருக்கு. என்ன தெரியுமா? 1 நடத்தை, 2வது அழகுபடுத்துதல் போட்டிருக்கா. இப்போ படிங்க 3ஆம் வசனத்தை படிங்க. பிரைஸ் தி லார்ட். படிங்க 3ஆம் வசனம். முடியை அழகுபடுத்துதல், பொன் நகைகளை அணிதல், போன்றவற்றில் வெளிப்படையான அல்ல, மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவு அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாய் அமையட்டும். கை தட்டுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. சார், நான் சும்மா ஒரு உதாரணமாக சும்மா ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் கல்யாணமான புதுசில் கொஞ்சம் அலங்காரம்லாம் பண்ணியிருப்பீங்களா? இல்லை ஒருவேளை லவ் பண்ணுறவங்க, இன்றைக்கி லவ் பண்ணி சிலர் முடிச்சிருப்பாங்க. லவ் பண்ணும்போது, இப்போலாம் லவ் பண்ணும்போது போடா வாடாங்கிறாங்க, அப்படி தானே? பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. இன்னும் சரி, அது வரும் அப்படிங்குது. எது வரும்? அந்த வந்துக்கிட்டு இருக்கு. சரி, ஆனால் கல்யாணம் முடிஞ்ச பிறகு அது வருதுன்னு சொன்னால் அவன் மூஞ்ச பாருங்க, சூம்புன தடியங்கா மாதிரி ஆயிடுதான். பிரைஸ் தி லார்ட். முதல்ல அவன் அப்படி தான். எப்படி சொல்கிறான்னா, நான் சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னக்கூட்டி, ஏன்னா முன்பு பின்பு வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. அவள் சொல்கிறா, ரமேஷ். இங்கே யார் ரமேஷ் இல்லையே? இல்லை. சரி. உடனே சிரிச்சுட்டே வரான். அவனுக்கு அதில் ஒரு தெம்பு. ஆனால் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் அதே பையன் தான். பிரைஸ் தி லார்ட். வந்த உடனே அப்புறம் ரமேஷ் அம்மா அவனை கூப்பிட்டாங்க அப்படின்னு. இப்படி இருக்கானே, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே. ஏன் பக்கத்தில் என்னடா யாரா அந்த ரமேஷ் அப்படின்னு அவன்கிட்டயே கேட்காங்க. இல்லையா? அவன் சொல்கிறான், நான் தான். இப்போ அவனுக்கு ப்ராப்ளம், ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆகிட்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ நீங்கள் இப்போ ஒரு சின்ன கேள்விகளை மறந்துடக்கூடாது. திருமணம் முடிகிறதுக்கு முன்னாடியோ இல்லைனா கல்யாணம் முடிந்த போதோ நீங்கள் உங்கள் அலங்காரம் நிறைய ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்க, நல்ல ஷாம்பு போட்டிருப்பீங்க, ஒரு நாளைக்கு 7 ட்ரிப் பல்லு விளக்கியிருப்பீங்க. சிலர் அக்காரெலாம் பாருங்கள், பேசி வச்ச உடனே 7 ட்ரிப் பல்லு விளக்குவா. இப்போ பல்லே விளக்க மாட்டேங்க. அதை சொல்ல முடியுமா? அது வேறு காலம், இது ராகு காலம். சரி, பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் இப்போ நீங்கள் நல்லா கொஞ்சம் உங்கள் கணவர்கிட்ட போய், நீங்கள் அப்போ பண்ண மாதிரி நீ இப்போ மேக்கப் பண்ண அவர் ஒத்துக்கிறாரா? அது வேற, அது வெறும் மோகம்தான் இருந்துச்சு. இப்போ வாழ்க்கை நடந்து வந்தப்போ இப்போ அவருக்கு தேவை என்ன தெரியுமா? நான் ஒரு சகோதரர் கேட்டேன், மனைவி ரொம்ப அதிகமாக அலங்காரம் பண்ணும். அவர்கிட்ட கேட்டேன், ஏன் பிரதர் அப்படின்னேன். சகிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாரு. சகிச்சுட்டு இருக்கேன்னாரு. ஆனால் அதே இது பாருங்கள், ஒரு பவ்யம்னா உலக போலித்தனமான பவ்யத்தை சொல்லலை, ஒரு எளிமையான ஒரு அழகைத்தான் ஒரு கணவன் அங்கீகரிக்கிறான். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப ஓவராக மேக்கப் போடுறத ஒரு கணவன் விரும்புவாரா, எளிமையாக இருக்கிறத விரும்புவாரா? சொல்லுங்கள், எதை விரும்புவார்? போதும், எளிமையாக இருக்கிறதா விரும்புவார். ஆனால் அதே இது ஒரு கல்யாணம் முடிந்த புதுசோ காதலுக்கு
எவ்வளவோ விரும்புறது வேற, அது வேற, அது ஒரிஜினல் இல்லை. அதனால தான் பேதுரு எழுதுறாரு, நீங்கள் முடிய அலங்காரம் பண்ணுறதுல உங்கள் மனமாற்றம் கொடுக்குமா? வெளியே ரொம்ப தோரணையா பின்னால் சட்டையில் நிறைய கோடு கோடாக போட்டு விடுறது இல்லையோ? நான் அது பார்க்குறேன், ஒரு தப்பாக எடுத்துக்கிறாங்க. ஒரு இடத்துல பெரிய வெள்ளிக்கிழமை சிலுவையிலேருந்து இறக்குறாங்க இயேசுவை. ஆண்கள்லாம் ஃபுல் கோட் ஷர்ட் போட்டு இருக்கிறான். ஆனால் அக்காமாருக்கு இங்கே ட்ரௌசராக போட்டு, எந்த நாடோ சரி தெரில வச்சுக்கோங்களேன். நான் உட்காந்து யோசித்து பார்த்தேன், எங்கே பவ்யமாக எங்கே மூட வேண்டுமோ அவர்களுக்கெல்லாம் ஆடையை குறைச்சிட்டு, சொல்லுங்கள், ஆண்களுக்கு மிஞ்சி போனால் இவ்வளவு தான், பிரைஸ் தி லார்ட். ஆனால் எல்லா பெண்களுக்குமே ஆடை குறைப்பு நடந்து கொண்டு இருக்குது. என்னது சொல்லுங்கள், எங்கே நடக்குது? நல்லா கவனிங்க. உங்களுடைய ஆடையில் கூட உங்கள் கணவர் உங்கள் கண்ணு கருத்துமாக இருப்பார். நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறது சில நீங்கள் தவறாக எடுத்துக்கிறாங்க. என் கணவர் சந்தேகப்படுறாரு, இல்லை என்ன வர வர என்னம்மா அப்படின்னு கேட்காருன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நீனும் என்ன ஆகிட்டு இருக்கிற? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உங்கள் ஆடை அலங்காரங்கள் கூட உங்கள் கணவரை தேவ ராஜ்யத்துக்கு நடத்த முடியுமா? நம்புறீங்களா? சொல்லுங்கள், நம்புறீங்களா? அதுதான் பேதுரு எழுதுறாரு, உங்கள் நடத்தை, உங்களுடைய சுபாவம், இவைகள் கடவுளை அறிய செய்கிற பொக்கிஷமாக மாற வேண்டும். அல்லேலூயா, சொல்லுங்கள், அல்லேலூயா. அப்போ இதே போல் ஆண்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்களும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கணும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26, 27 வசனம். சில வீட்டில் கணவன் குடிகாரனாக இருப்பான், சில வீட்டில் கணவன் அடிதடியோடு இருப்பான், சில வீட்டில் பார்த்தீங்கன்னா மனைவி. நான் சில வீட்டில் பாருங்கள் ஆண்கள் கோயிலுக்கு போவாங்க, சில வீட்டில் பெண்கள் கோயிலுக்கே. சொல்லுங்கள், நிறைய பெண்கள் ஒரு காலத்தில் நல்ல முந்திலாம் பெண்கள் தான் வரிசையில் இருப்பாங்க கோயிலில். இப்போ பெண்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. பிரைஸ் தி லார்ட். இப்போ வாசிங்க, வசனத்தை படிங்கம்மா. திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபையின் மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவிடத்திலே, நல்ல கை தட்டுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. மனைவி கோயிலுக்கு வராத மனைவி, ஜெபம் பண்ணாத மனைவி, ஆண்டவரை அறியாத மனைவி எத்தனையோ பேர் இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். அவங்க இயேசுட்ட வரணுமா, ஆண்டவரை அறியணும்னா ஒன்றே ஒன்று தான், மனைவி இடத்துல அன்பு செலுத்திக்கிட்டே இரு. பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. சில கணவன்மாருக்கு ஆதங்கம், ஜெப ஊழியத்துக்குலாம் வந்துடுவாங்க, என் மனைவி பைபிளையே தொட மாட்டாங்க. நான் உட்காந்து 1 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறேன். என்னப்பாண்ணே, முடிஞ்சு வரும்போது பேண்டேஜ் போட வேண்டியது இருக்குது. பிரைஸ் தி லார்ட். முடிஞ்சு வரும்போது பேண்டேஜ் தான் போடணும். நீ ஏன் உட்காந்து பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, சொல்லுங்கள், கை கொடுத்து கேளுங்க. உலகத்தில் எல்லாருக்கும் நீங்கள் சொல்கிறது பொன்னை விட சிறந்தது. உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் இப்போ நான் தம்பி நல்லா இருக்கணும், சொல்லுங்கள் ஆண்டி கேட்பானா? கேட்பான். உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் பேசுகிறது பிடிக்கவே பிடிக்காது. பக்கத்தில் கை கொடுத்துக்கோங்க. சும்மா வீட்டில் நொய்யின்னு வரக்கூடாது. உட்காந்தா அட்வைஸு, எந்திரிச்சா அட்வைஸு, சாப்பிட அட்வைஸு, டம்ளர் எடுத்தா அட்வைஸு, படுத்தா எப்போ பாரு முடிவே எடுத்துருவான். பிரைஸ் தி லார்ட். ஓவராக என்ன பண்ணக்கூடாது. உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவர் எல்லாம் மனைவி ஒருத்தர் இருக்கார், எப்போ பாருங்க மனைவிக்கு எப்பவும் எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்கள், அல்லேலூயா. அந்த அம்மா சொன்னிச்சு, இந்த ஆள் பேசுறதை நான் கேட்கவே மாட்டேன். இந்த ஆள் பேசுறதுனா ஏன், இவன் வாயை திறந்தாலே ஏதாவது பேச போகிறான்னு முடிவு எடுத்துருவேன், பிறகு எங்கே கேட்குறது? தயவுசெய்து உங்கள் வீட்டில் உள்ளவங்களை நீங்கள் தேவனை நோக்கி நடத்துறதில் பொறுமையை கடைப்பிடிக்கணுமே தவிர நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பதட்டப்பட. நீங்கள் எதையாவது பண்ணி அவங்கள நான் இயேசுட்ட கொண்டு வர்றேன், ஒன்றும் பண்ண வேண்டாம், அமைதியாக இரு. அல்லேலூயா. நீங்கள் எதாவது பண்ண முடியுமா?
சொல்லுங்கள், நீங்கள் இயேசுட்ட கொண்டு வர்றதுக்காக எதையாவது பண்ண வேண்டாம், பொறுமையாக இருங்க. அல்லேலூயா. பொறுமை சிறந்தது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. அதில் 27 வசனத்தை படித்து முடிச்சிருங்க பார்ப்போம். 27 வசனம். ஆ ஆ ஆ பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சு பாருங்கள். உங்கள் மனைவிக்காக, உங்கள் கணவருக்காக நீங்கள் சகித்து பொறுமையோடு இருக்க ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக உங்கள் குடும்பம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. அப்போ முதல்ல எங்கே பொறுமை இருக்கணும்? வீட்டில் பொறுமை இருக்கணும். எதை செஞ்சாலும் பொறுமையாக இருங்க. பொறுமையை கடைபிடிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு பிடிக்காதான் நடக்கும், உங்களுக்கு பிடிக்காதான் நடக்கும். ஆனால் பொறுமையாக இருங்க. நீங்கள் விரும்பாதான் நடக்கும், பொறுமையாக இருங்க. ஏனெனில் கடவுள் பொறுமையோடு இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம பொறுமை இழந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை குடும்பத்தில் உள்ள ஒரு நபரையே அழிச்சிடும். நிறைய நேரங்களில் பாருங்கள், சாவுக்கு காரணம் என்ன ஆகுது? பொறுமை இல்லாத வருகிற ஒரு வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் அல்லேலூயா. அதனால தான் இந்த வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள். தயவு செய்து எடுத்து வாசிங்க. அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. நீதிமொழிகள் 14:17. எளிதில் சினம் கொள்பவர் மதிகேடானதை செய்வார், விவேகமுள்ளவரோ. அதே 14:29. பொறுமையுள்ளவர் மெய் அறிவாளர், எளிதில் சினம் கொள்பவர் தம் மடமையை வெளிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் லேசாக எடுத்து பாருங்கள். ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், கானான் தேசத்துக்குள்ளே நீ தான் இந்த ஜனங்களை நடத்துவ. அப்படி தானே சொன்னார்? மோசையை பார்த்து சொன்னாரா? கானான பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு நீ இந்த ஜனங்களை அழைச்சிட்டு போவ. ஆண்டவர் சொன்னார், நீ நடத்திட்டு போவ. ஆனால் அந்த குடும்பத்தை நடத்திட்டு போன குடும்ப தலைவனாகிய மோசை என்ன பண்ணிட்டாரு? சினம் கொண்டார், கோபப்பட்டார். ஆண்டவர் சொன்னார், இந்த பாறைக்கு முன்னால் போய் பேசினார். இவர் வழக்கம் போல பாறையை கோபத்தில் அடித்தார். ஆண்டவர் சொன்னார், நீ பாப்ப, உள்ளே போய் சேர மாட்ட, உன் பொறுப்பை யோசுவாட்ட கொடுத்துருன்னு முடிச்சிட்டாரு. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் குடும்பம் மீட்கப்பட, ரட்சிக்கப்பட உங்களுக்கு தேவை பொறுமை. என்னது? சத்தமாக சொல்லுங்க, என்னது? நல்ல வாயத்தான்னு சொல்லுங்க, என்னது? சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுது, நீதிமொழிகள் 16:32. வலிமை உடையவரை விட பொறுமை உடையவரே மேலானவர், நகரத்தை அடக்குபவரை விட தன்னை அடக்குபவரே சிறந்தவர். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. சீராக்கி ஞானம் நீங்கள் எடுத்து வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சீராக்கி ஞானம் 2:4 படிங்க. என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள், இழிவு வரும்போது பொறுமையாயிரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் கலாத்தியர் 5:22 ஆண்டவருடைய ஆவியானுடைய கனிகளில் முக்கியமானது பொறுமை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ பொறுமையை எங்கே காமிங்க? உங்கள் குடும்பத்தில் மனம் மாறாதவர்களிடம் பொறுமை காட்டுங்க. மகன் டிவி தான் பார்த்துக்கிட்டு இருப்பான், மகன் நீங்கள் ஜெபமாலை சொல்லிட்டு இருப்பீங்க, மகன் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருப்பான். உடனே ஆத்திரப்படாதீங்க, கோவப்படாதீங்க, எரிச்சல் படாதீங்க, உடனே வாயை விட்டுறாதீங்க. ஏன்? நீங்கள் எப்போ கோவப்படுறீங்களோ அப்போவே நீங்கள் அவர்களுக்கு மாதிரி இல்லாமல் போயிடுவீங்க. உங்களுடைய பொறுமையை இழக்கும்படியான செயல்கள் உங்கள் வீட்டில் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக உங்கள் வீட்டார் மனம் திரும்புவார்கள், மாற்றத்தை கடவுள் கொடுப்பார். ஆமென். ஒரு நிமிஷம் நம்ம முழங்கால் படிடுவோம். முழங்கால் படிடுவோம். சீக்கிரம், இன்னும் 2 காரியத்தை வேகமாக சொல்லி முடிக்கிறேன். வேகமாக சீக்கிரம் முழங்கால் படிடுங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எங்கெல்லாம் பொறுமையாக இருக்க தவறினீங்க, யார்கிட்ட? உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களா? கேட்டு பாருங்கள். உங்கள் மனைவிட்ட நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களா? கணவர்கிட்ட பொறுமையாக இருக்க முடியல,
கணவர் மனம் திரும்பணும், இயேசுவை அறிந்து கொள்ளனா பொறுமையா இருங்க. பொறுமை தேவை பிரியமானவர்களை, சாதாரணமான விஷயம் இல்லை. நமக்குள்ள இருந்து ஒரு அற்புதம் புறப்படணும். இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுதும் பொறுமையா இருந்தார். அல்லேலூயா. கீழே இறங்கி வா ஒருத்தன் சொல்றான், சிலுவையில் தொங்குற ஒருத்தன் சொல்றான், உன்னை விடுவித்துக்கொள் எங்களையும் விடுவி. பொறுமையா இருக்கிறார். மாதாவை பாருங்க, பொறுமையான தாய், எல்லாத்திலையும் பொறுமையா இருக்கிறாங்க, பொறுமையா இருக்கிறாங்க. சூசேப்பர் வந்து சொல்றாரு, உடனே புறப்படு, வானதூதர் சொல்லிட்டாரு, எகிப்துக்கு தப்பி சொல்லுங்க, ஓடணுமா. உடனே ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற அக்காவா இருந்தாலும் சொல்லிச்சிருப்பீங்க, சொல்லுங்க, எகிப்துக்கு ஓடினாங்கன்னா எத்தனை நாள் ஓடி இருப்பாங்க? எகிப்துக்கு எத்தனை கிலோமீட்டரு? இன்னைக்கு இவ்வளவு நாகரிக உலகத்திலே நீங்கள் ட்ராவல் பண்ணனா ஒரு 2 பகல் ஒரு நைட். பிரைஸ் தி லார்ட். அவ்வளோ பாலைவனங்களை தாண்டி தான் என்ன செய்கிறோம், போகணும் நம்ம. ஆனால் மாதாவை பாருங்க, சகித்து கொண்டார்கள், பொறுமையாக இருந்தாங்க, துன்பத்தின் மத்தியில் பொறுமையாக இருந்தாங்க. மகனை பார்த்து எத்தனை பேர் நையாண்டித்தனம் பண்ணாங்களா? கண்டிப்பாக மாதாட்ட வந்து சொல்லிப்பாங்க, மகன் என்ன பாவிகளுடைய நண்பன், தாறுமாறா இருக்கிறான், என்ன எப்படி? இன்னைக்கு சில நேரம் சில வீடுகளில் தப்பாக எடுக்கிறாங்க. பிள்ளைங்க சில நல்லா செய்வாங்க, என்ன உன் பையன் துருன்னு வாரான், யாரா அப்படி சொன்ன உடனே உன் பிள்ளைய போட்டு கொட்டாத, உன் பிள்ளைய திட்டாத, உன் பிள்ளைய அடிக்காத. காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு அவங்க செய்கிற நல்ல காரியங்களை என்கரேஜ் பண்ணுங்க. போய் உடனே சடனாக பிடிச்சி திருக்கி அவங்கள உடனே குற்றவாளி கூண்டில் நிப்பாட்டாதீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உடனே அவனுக்கு ஒரு பேரை கொடுத்து இதெல்லாம் இப்படி தான் அப்படின்னு வைக்காதீங்க. உங்கள் கணவரை குடிகாரனாகவே பார்க்காதீங்க. ஒருவேளை உங்கள் மனைவியை இப்படி தான் அப்படின்னு அவளுக்கு ஒரு பேரை சொல்லி நீங்கள் அவளை அதே நிலைமையில் பார்க்காதீங்க. நீங்கள் இன்னைக்கு புரிந்து கொள்ளுங்கள், என் குடும்பம் ரட்சிக்கப்பட, என் குடும்பம் மீட்கப்பட கடவுளினிடத்தில் எதிர்பார்ப்பது பொறுமை. ஆனால் அந்த பொறுமையை நான் எங்கெல்லாம் இழந்தேன், கண்ணை மூடி யோசித்து பாருங்க. கணவர்கிட்ட எங்கெல்லாம் இழக்கிறீங்க? மரியாதையா பேசாத எத்தனையோ தருணங்கள், மதிப்பில்லாம பேசுற தருணங்கள், ஜெபம், கடவுளை தேடுவது, ஆண்டவருக்குள்ள வருவது, இதெல்லாம் எதுக்கு? நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள. சிந்தித்து பாருங்கள். உங்கள் கணவரிடத்தில் பொறுமை காட்டுகிறீர்களா? சகோதரர்கள் கேளுங்க, உங்க மனைவிட்ட பொறுமையா இருக்கீங்களா? வாயை திறந்தவொடனே எடுத்தறிஞ்சு பேசுறோம், வேகமா பேசுறோம். எப்படிங்க மனமாற்றம் வரும்? எப்படி மனமாற்றம் வரும்? சுத்தி இருக்கிறவங்களோடு, வாழ்கிறவர்களோடு பொறுமையை கடைபிடிங்க. பொறுமையை ஆண்டவர் விரும்புகிறார். கடவுள் பொறுமையோடு காத்து இருக்கிறார். 2 கைகளை விரித்துக் கொள்வோம், கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். இரக்கங்களின் தகப்பன் இயேசு, இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். வாய் திறந்து ஒப்பு கொடுங்க. இரக்கங்களின் தகப்பன் இயேசு, இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். கலங்காதே, திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். கலங்காதே, திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, என்னுடைய ஆதங்கத்தால் என்னுடைய குடும்பத்திலே வீட்டில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது எரிச்சலோடு நிதானம் இல்லாமல் என் கணவரை, பிள்ளைகளை, சொந்த வீட்டில் உள்ளவர்களை, உறவுகளை, சுற்றி வாழ்கிறவர்களை காயப்படுத்தின தருணங்களுக்காக
என்னை மன்னித்தருளும். ஆண்டவரே, பொறுமை இழந்ததினால் நல்ல உறவுகளை நான் இழந்திருக்கிறேன். எத்தனையோ பேருடைய நட்புகளை இழப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறேன். என்னை மன்னித்தருளும். உமது இரக்கத்தினால் எங்களை நிரப்பி இப்பொழுது எங்கள் குடும்பத்தில் மாற்றத்தை தாரும். என் கணவருக்குள், மனைவிக்குள், பிள்ளைகளுக்குள், பெற்றோருக்குள், உறவுகளுக்குள் மாற்றத்தை தாரும். எல்லோரும் எழுந்து நிற்போம், கைகளை தட்டி பாடுவோம். ஆமென். நல்ல கை தட்டி பாடுவோம். எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டி பாடுவோம். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். கை தட்டி பாடு. இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். கலங்காதே, திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். கலங்காதே, திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் கொடுங்க. ஆமென். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார், எல்லாம் செய்கிறவர். எங்க குடும்பம் மீட்கப்படவே வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். கலங்காதே, திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவராய் இயேசுவே, பொறுமையை எனக்கு தாரும். என் குடும்பத்திலே பொறுமையை நான் வெளிப்படுத்துவேன். அதன் மூலம் என் குடும்பம் மீட்கப்படும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்வோம். இன்னும் ரெண்டு காரியத்தை வேகமாக சொல்லி முடிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ முதல்ல எங்கள் குடும்பம் எங்கே பொறுமை வேணும்? உங்கள் அத்தாண்ட வேணும், உங்கள் மனைவிட்ட வேணும், நீங்கள் பெற்ற பிள்ளைங்கிட்ட வேணும். கண்டிப்பாக பொறுமை வேணும். எங்கள் அப்பாவுடைய பொறுமையை நான் நினச்சி பார்ப்பேன் எப்பவுமே. பிரைஸ் தி லார்ட். எங்கள் அப்பா இருந்தப்போ எனக்கு தெரிஞ்சதோ இல்லையோ, அவர் போனதுக்கப்புறம் தான் ரொம்ப நினைக்கிறேன் அவரை. ஏன்? அந்த மனுஷனுடைய அந்த அமைதியான முகமே அநேக நேரங்களில் இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஏன்னா என்ன படாத பாடு படுத்தினாலும் அந்த சாந்தமாகவே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதை நினச்சி பார்க்குறேன். அந்த நிதானமும் அந்த பொறுமையும் ஒரு நாள் கூட அசிங்கமாவோ விட்டு கொடுத்தோ பேசவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சகித்து பாருங்கள், பொறுத்து பாருங்கள், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. சகித்தும் பொறுத்தும் இருந்ததுனால தான் கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறாரு. சிலரெல்லாம் கேட்பாங்க, உங்கள் இயேசு சிலுவையில் தொங்குனாரே, ஆனால் எங்கள் கடவுளை பாருங்கள், அப்படி விட்டால் என்னெல்லாமோ சங்காரம் பண்ணுகிற கடவுள் நிறைய இருக்குது உலகத்தில். அப்படி தானே?
கையில் வாளோடு ஈட்டியோடு, அதெல்லாம் உலகத்தில் நிறைய இருக்குது. ஆனால் சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து சகித்து பொறுத்திருந்த கடவுள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் வாழ்கிறார். ஆமென். அப்போ ரெண்டாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். எங்கே தெரியுமா? 1 பேதுரு 5:6. சீக்கிரம். 1 பேதுரு 5:6. ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்போது ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். ரெண்டாவது நீங்கள் எங்கே பொறுமையாக இருக்கணும் தெரியுமா? எங்கே பொறுமையாக இருக்குன்னா, நீங்கள் உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் உயரணும், நீங்கள் நல்லா இருக்கணும், ஒரு மேன்மையான இடத்துக்குள்ளே உங்களை ஆண்டவர் கொண்டு போய் வைக்கணும்னா அங்கே உங்களுக்கு தேவை பொறுமை. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் நல்லா தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. சில தம்பிகள் சில நேரத்தில் வருவாங்க, வந்தவுடனே என்னப்பா என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, வேலையை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிம்பாங்க. ஒரு சிலர் நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வருஷம் ஆச்சா இன்ஜினியரிங் முடிச்சு. எத்தனை வருஷம்? 7 வருஷம். ஏன்பா வேலைக்கு போகல? அவங்க அப்பா சொன்னார், இவனை கொண்டு போய் சேர்ப்பேன். சேர்த்தவொடனே அவன் சொல்லுவான், இங்கெல்லாம் வேலை, நான் வேலை பார்க்குற அளவுக்கு இந்த இடம் தகுதியான இடம். இவன் தகுதியானவனான்னு யார் பார்க்கணும் சொல்லுங்கள்? இவன் தகுதியானவனான்னு யார் பார்க்கணும்? வேலை கொடுக்குற நிறுவனம் தான் இவனை பார்க்கணும். ஆனால் இவன் சொல்லிடுவானா, ஏன் லெவலுக்கு இந்த கம்பெனி இல்லை, அதனால் இந்த கம்பெனி எனக்கு சரி வராது. இப்போ அதனால் இவனுக்கு வேலை தர்றதை நான் விட்டுட்டேன், நீனே பார்த்துக்கோன்னு. 7 வருஷம் ஆச்சு படித்து முடிச்சு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, உடனே போன உடனே என்ன கொடுக்கணும்? மேனேஜிங் போஸ்டிங் கொடுக்கணும். நேராக போன உடனே எப்படி கோடீஸ்வரனாக மாறுவது? கோடீஸ்வரனாக மாறுவது எப்படி? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு உயர்வு வேணும்னா முதல்ல என்ன செய்? சகிச்சு கீழே இரு. நான் தான் எப்பவுமே சொல்லுவேன், இஸ்ரேல் ஜனங்கள் மோசையோடு போனது எத்தனை பேர்? 30 லட்சத்துக்கு மேலே. ஆனால் இந்த 30 லட்சத்தில் ஒரே ஒருத்தர் தான், யோசுவா தான் மோசையுடைய அடுத்த பிரதிநிதியாக வர முடிஞ்சுது. அப்படி தானேம்மா? சொல்லுங்கள், அப்படி தானே? வேறு யாரும் வரலையே. ஏன்? எவன் ஒருவன் சகித்து பொறுத்து இருக்கிறானோ அவனைத்தான் தேவன் மேன்மைக்கென்று குறிக்கிறார். கை தட்டுங்க பாபு. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கஷ்டங்களை சொல்லிக் கொடுங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு ஏழ்மையை சொல்லிக் கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளை கேட்ட உடனே எதையும் வாங்கி கொடுக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. நான் அன்றைக்கி சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் சின்ன ஒரு துணுக்கு செய்தியை படித்தேன். உலகத்தில் ஒரு இப்போ நம்ம சொல்கிறோம்ல KFC, அதே மாதிரி இதில் ஒரு சிற்றுண்டி கடைகளில் உலகம் முழுவதும் பிரான்ச்சஸ் இருக்கிற ஒரு கடையினுடைய நிறுவனர், அவருடைய மகனுக்கு 20 வயசு வர்ற வரை அவர் ஒரு பெரிய முதலாளின்னு அவனுக்கு தெரியாதபடி பார்த்துக்கிட்டாராம். ஏன்? அவர் சொன்னார், நான் இதை சம்பாதிக்கப்பட்ட கஷ்டம் அதிகம். என் மகனை கொண்டு போய் நான் முத நாள்லேயே BMW காரில் கொண்டு போய் 1 வயசுலேருந்தே பழகியிருந்தா என் பையன் என்ன பண்ணுவான்? அவன் இருக்கிறதெல்லாம் கட்டமுன்னா ஆக்கிடுவான். ஆனால் என் பையன் அப்படி வளர்க்கலை. அவனை உழைக்க வைத்திருக்கிறேன். இப்போதும் கூட இந்த 20 வயதில் அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா, இந்த கம்பெனிகளில் நீ இப்பவும் சர்வெண்ட், நீ வேலை செய்யணும். இதை நிர்ணயிக்கிற பொறுப்பு தகுதி உனக்கு வந்துட்டுனா மட்டும்தான் இந்த பொறுப்பை உன்ட்ட கொடுப்பேன், இல்லைன்னா வேற யாருக்கா கொடுத்துட்டு போயிடுவேன்டாரான். அப்படின்னா என்ன? உங்கள் பிள்ளைகளும் சரி நீங்களும் சரி உயர்வை பெற வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை என்ன செய்யுங்க? தாழ்த்துங்க. ஏற்ற காலம் வரும் வரை சகித்திருங்க, பொறுத்திரு, காத்திரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. மூன்றாவது,
உங்கள் வாழ்க்கையில் இது பெரிய பகுதியை சுருக்கமாக முடிச்சிருந்தேன். மூன்றாவது காரியம், நீங்கள் இந்த உலகத்திலே பொறுமையோடு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்நோக்குவது முழு உறுதி பெறும் பொருட்டு ஒவ்வொருவரும் முன்பு காட்டிய அதே இறுதி வரை காட்ட வேண்டும் என மிகவும் விரும்புகிறோம். இவ்வாறு நீங்கள் தளர்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இறை வாக்குறுதிகளை உரிமை பேராக்கி கொள்ள உரிமை பேராக்கி வாழுங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா அர்த்தம் என்ன? கடவுளுடைய வாக்குறுதி நிறைவேற பொறுமையாக இருங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குறுதி நிறைவேற முதல்ல உங்கள் குடும்பத்தில் பொறுமையாக இருக்கணும். ரெண்டாவது, கடவுள் உங்களை உயர்த்த பொறுமையாக இருக்கணும். மூணாவது, கடவுள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற பொறுமையாக இருக்கணும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொன்னார், நீயே ஆசியாக விளங்குவாய். பிரைஸ் தி லார்ட். உன்னிலிருந்து மக்களினங்கள் தோன்றும். ஆபிரகாம் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்குறாருன்னா, நீ வாளாகாமல் கீழாகாமல் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும். எல்லாத்திலையும் பொறுமையாக இருங்க. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்துக்காக பொறுமையை கடைபிடிக்கணும். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களோட முதல் இன்னைக்கு எடுத்துக்கொள்ளுங்க முடிவு. ஒன்று, என் வீட்டில் உள்ளவங்களுடைய மனம் மாற்றத்துக்காக நான் என்ன செய்வேன்? பொறுமையாக. ரெண்டாவது, நான் உயர்வை காண்பதற்கு பொறுமையாக இருப்பேன். மூணாவது, என் தேவன் வாக்களித்த இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற பொறுமையாக இருப்பேன். எனக்குன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, யார் வந்தாலும் பரவாயில்ல, என்ன வேணாலும் பண்ணட்டும், நான் பயப்படவே ஆண்டவருக்காக காத்திருப்பேன். கடவுள் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் அங்கே சொல்கிறார். முதல்ல யாக்கோபு 5:10-11 என்ன போட்டிருக்கு? யோபுவை பாருங்க, அவர் பொறுமையாக இருந்தார். அதன் விளைவு கடவுள் எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக அவருக்கு மாற்றினார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்தில் கை கொடுத்துடுங்க. நீங்கள் உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட பொறுமையோடு இருங்கள். நீங்கள் தேவனால் உயர்த்தப்பட பொறுமையாயிருங்கள். நீங்கள் வாக்கு தத்தங்கள் நிறைவேற பொறுமையோடு இருங்க. உங்கள் வாயை கிளறுவாங்க, நீங்கள் என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. நீங்கள் கடவுளுடைய வாக்கு தத்தம் நிறைவேறாமல் போகிறதுக்கு என்னெல்லாமோ பண்ணுவாங்க, நீங்கள் விலகிடக்கூடாது. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். எழுந்து